முருகரை பார்க்க போகலாமா? ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடலாம் கிடையாது, தனியாக போகிறேன். தனியாக நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் கோவிலுக்கு வந்து தனியாலாம் போனது கிடையாது இது வரைக்கும். இங்கே இருக்கிற கோவிலுக்கு போகிறதுக்கு நான் 2 வாரமாக பிளான் போட்டுட்ருக்கேன். என்னால் போக முடியல. ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலான்னு பிளான் பண்ணால் போக முடியல. சரி, பேரண்ட்ஸ் கூடயாவது போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணால் போக முடியல. ஸோ என்ன தான் பண்ணுறது, எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் வந்து தனியாக கிளம்பி வந்துட்டேன். ஸோ சம்டைம்ஸ் ஓகே, எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோட போகணும் அப்படின்னு நினைக்கிறது, ஃபேமிலியோட போகணும்னு நினைக்கிறதுலாம் ஓகே தான். பட் எல்லா நேரமும் அவங்க கூட வருவாங்க, எல்லா நேரமும் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஸோ தனியாக தான் சர்வை பண்ணி ஆகணும் இந்த உலகத்தில். தனியாக போய் பழகுங்க. ஸோ அப்போ தான் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் நான் தெரிஞ்சவங்க கிட்ட பேசுகிறத விட தெரியாதவங்க கிட்ட அதிகமாக பேசி பழகியிருக்கேன். ஆனால் கோவிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நான் வந்தல தனியாக, என்னால் பேசவே முடியல சீரியஸாக. ஒரு முறை திருன்னு முழிச்சிட்டே தான் நின்றுட்டு இருந்தேன் நான். பட் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே நானே ரியலைஸ் பண்ணி, ஸோ இதுதான் இவ்வளோ தான் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இடத்துல தயங்கி நின்றுட்டுருப்போம், பண்ண முடியாது அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது என்றைக்குமே. உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. ஸோ நிறைய புது புது விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.